நீ கொடி கட்டி பறக்கணும். கொடி மேல பறக்கணும்னா நம்ம கை இறங்கணும். கை இதுக்கு மேலேயே இறங்க சொல்ற? சரிப்பா, நான் வெளியே போகணும்பா. உன் இஷ்டத்துக்கு சமையல் பண்ணி வச்சிருக்கனே. ஐயோ, நீங்க சாப்பிடுங்களேன். ராத்திரி சாப்பாட்டுக்காவது வந்தா வரேன்ப்பா. சரி, கோச்சுக்காதப்பா. இந்த என்னப்பா 200 ரூபாய் தரீங்க? டவுன்ல போய் சாப்பிடறதுக்கு 200 ரூபாய் போதுமா? ஏன்பா இதுக்கு மேலேயே சாப்பிட போற? கூட வரவங்களுக்கு நான் வாங்கி தரலாம். உங்க கௌரவம் என்ன ஆகும்? ஓஹோ, எவ்வளவு வேணும்? எவ்வளவு இருக்கோ கொடுங்க. இந்த இதுக்குதான் அம்மா இருந்தா எனக்கு அந்த குறையே இருந்திருக்காது. உன் பேர் என்ன? உனக்கு திக்குவாயா? பேச்சு வராதா? சந்தோஷம் தானே? நல்ல நாளா பார்த்து இட்லி கடை வச்சு கொடுத்துருக்கோம். முகூர்த்த நாள் நெருங்கிட்டே வருது. வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? கைராசிக்காரர் அப்துல்லா பாய் ஆரம்பிச்சு வைங்க. கொண்டாப்பா, கொண்டா 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 கொடு கொடு. இட்லி ரோஜா பூ மாதிரி இருக்குது. செவப்பாவா இருக்கிற இட்லி மல்லிகைப்பூன்னு சொல்லுங்க. சாமி, கறிப்புளி வைக்கிறது என்ன கண்கட்டி வித்தையா? உங்கள மாதிரி பெரியவங்களோட ஒத்தாசை இருந்ததுன்னா பௌர்ணமி போல சோறாக்கி பகுன் போல பருப்பு கடைஞ்சு ஸ்ரீரங்கத்தை தீர்த்த மாதிரி ரசம் வச்சிட மாட்டோமா? ஏன் பாருங்கம்மா, இன்னைக்கு நம்ம ஊரு பௌர்ணமி திருவிழா. நல்ல நாளா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. வியாபாரம் அமோகமா இருக்கும். ஆமா, எனக்கு வேண்டாமா? எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. வேண்டானா கீழே தூக்கி போடுறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? குழந்தை கிட்டதான் உன் வீரத்தை காட்டுவியா? எந்திரி வா. வா. என் சில்லு கருப்பட்டியே, உனக்கு என்னத்துக்குமா இந்த சோலி? ஐய, கையை காலெல்லாம் ஒரே கறிக்காடாக்கிக்கிட்டு என் தங்க கிளி. எந்திரி. என் வட்ட நிலா முகத்துக்கு பொட்டிடுவார் உண்டானால் பொட்டே கருப்பொழிய பின்னும் ஒரு கருப்பில்லை. நீ போய் விளையாடு தாயி, போ. தெய்வா, தண்ணி கொண்டாமா. என் வையக்கர மீனாட்சி, பர்ச நட்டு காமாட்சி, ஏன் தாயி? அம்மாடி தாயி, தாயி. ஏமோ மெல்லமா. தாயி, ஒரு வடியா வந்து விழுந்துட்டீங்களா? இந்த தள்ளாத வயசுல இப்படி பூக்குடைய தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலையணுமா தாயி? ஆகாச தந்தி மரமா? அண்டன் நிழல் இல்லையா? ஆதரிப்பார் யாரும் இல்லையா? யார் இருந்து என்ன பிரயோஜனம் தாய்? பொழுது போறதுக்குள்ள இந்த பூவையெல்லாம் வித்து காசு கொண்டு போய் கொடுக்கலன்னா என் மருமக வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா தாயி, விட மாட்டா. கள்ளியில வெள்ளருகு கருணரோ உங்க புள்ள. அந்த கருணருக்கு வாச்சவ உங்களை காசா மதிக்கலையா? ஆமா தாய், எப்படியோ பாதி பூவை வித்துட்டேன். இந்த மீதி பூவையும் வித்து கொண்டு போனாதோ என் மருமக வீட்டுக்குள்ளேயே சேப்பா தாயி. வேணுங்கிற காலத்துல வேம்பு கரும்பாகும், வேணாங்கிற காலத்துல கரும்பே கசப்பாகுமா? நீங்க வருத்தப்படாதீங்க தாயி.
அந்த சொக்கருக்கு வராத சோதனையா? பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்பாலும் அடிபடல. ஏன் தாயி, நாளையில இருந்து இப்படி பூ கூட எடுத்துக்கிட்டு வீதி வீதியா அலைய வேணாம் தாயி. அம்புட்டு பூவையை நானே வாங்கிக்கிடுவேன். இஞ்சியில பொண்ணுண்டா, எலுமிச்சையில பொண்ணுண்டா, என் வகுத்துல பொண்ணுண்டு தாயி. இந்த புண்ணியவதி காலடி எடுத்து வச்ச நேரம் இந்த ஊர்ல எந்த குறையும் இல்ல. நீ கவலைப்படாத பாட்டி. ஏன் தாயி, சாப்பிட்டீங்களா? இல்ல தாயி, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. கல்லுக்கண்டும் பாலும் கரைச்சா கொடுக்கணும். கள்ளிலையும் சோறு, கத்தாழையிலையும் சோறு. வந்தவங்களுக்கு இலையில, வராதவங்களுக்கு ஒலையிலன்னு கடை வச்சிருக்கேன் தாயி. வாங்க தாயி, சாப்பிடலாம். தம்பி தம்பி தம்பி, மெதுவா மெதுவா எழுதி. தம்பி, நான் அப்பவே சொன்ன இல்ல, இப்படி மண்ணுலையும் பாறையிலுமா படுத்து கிடக்குற. வா, நம்ம வீட்டுக்கு போவோம். வா பாப்பா, வா. வீதியிலே கல்லூரெல்லாம் வீசி வீசி குத்தையிலே ஆஹா ஓஹோ, கை மாத்தும் தோழியரே கைவளவிப்பத நம்ம ஆஹா ஓஹோ, ஆறாமையுற குளத்திலே அழகு சதுர வயலிலே ஆஹா ஓஹோ, 8 நாளைக்கு ஒரு வெள்ளமையா ஆஹா ஓஹோ, தின்னாதினத்தினாதினத்தின்னாதெந்தினத்தின்னாதின்னானம் ஆஹா ஓஹோ. शांति शांति இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். சின்ன உயிரை காப்பாத்த போய் பெரிய உயிர் போயிடுச்சப்பா. மடி பெத்த தாய பறி கொடுத்துட்டு இருக்கிற ஒண்ணு நாங்க என்ன சொல்லி மாத்தேத்த போறோம்? அம்மா வந்த கொஞ்ச நாள்ல எங்க மேல எல்லாம் அன்பை கொட்டலையே. நீ பெத்த பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. எல்லாம் இந்த சனியனால வந்தது. பிறந்த உடனே அம்மாவை எடுத்து முழுங்குனா இப்போ சனி எல்லாம் என் விதிப்படிதான் நடக்கும். தெய்வாவை யாரும் திட்டாதீங்க. நீங்க யாரும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நான் இப்போ உங்க கூட தான் இருப்பேன்.